ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2க்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க நேம் இதே மாதிரி நீங்கள் அழிச்சு விட்டுக்கோங்க. நேம் அழிச்சு விட்டுட்டு நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட நேமாக இருந்தால் ஓகே தான். இல்லாட்டி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணி கொடுக்க போகிறீங்களோ ஸோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒன்று இருக்கா. ஸோ அந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆடியோட ஸ்டார்டிங்கில் 00 வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டிப்பில் என்ன இமேஜ் வைக்க போகிறீங்களோ உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை நிமிஷம் ஆடியோ எல்லாமே கொடுத்துருக்கேனோ அதோட எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போனக்கப்புறம் கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு அளவுக்கு உங்களோட இமேஜ் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் இதை மட்டும் இதே மாதிரி -90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோட எண்ட் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி -90 டிகிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜோட ஜூம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நேம் பக்கத்தில் சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு கீழே உங்கள் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே கொண்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கா. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் இப்போ ஆட் பண்ண உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு செட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளுக்கு கீழே கொண்டு செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை நல்லா ஜூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் மட்டும் வெளியே இருந்தால் போதும். அந்த அளவுக்கு உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் தெரிகிற மாதிரி இதே மாதிரி ஜூமை கம்மி பண்ணி இது மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் அந்த சர்க்கிள்குள்ளே தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கிள் இமேஜையும் கீழே உங்களோட இமேஜையும் குரூப்பன் மாஸ்க் பண்ண போகிறோம். இப்போ மேலே உள்ள சர்க்கிள் இருக்கா. அந்த சர்க்கிள் ஒன்றுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த சர்க்கிள் ஒன்றுடைய லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அது கீழே நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அதில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜும் அந்த சர்க்கிளும் இதே மாதிரி குரூப்பன் மாஸ்க் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம நேமும் டிபி சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கும். ஆடியோக்கு மேலே குரூப் 6 இருக்கும். அந்த குரூப் 6 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் நான் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஒரு 5 குரூப் நான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற அந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேம் இங்கே இது மாதிரி டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆகிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு லிரிக்ஸுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி அதாவது உங்களோட அலைட் மோஷன் அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. மேலே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பார்த்துடலாமா. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க, அந்த சர்க்கிள் ஒன்னோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளோட எண்டு போயிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி சர்க்கிளோட எண்டு அளவுக்கு உங்களோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி -90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உள்ள டிஸ்டார்ப்ஷன் வார்ப்புங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள மிரருங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. உங்களோட இமேஜோட ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து இருக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஜூமை கம்மி பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஜூமை கம்மி பண்ணி நீங்கள் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோமா, அவ்வளோதான், நீங்கள் பேக் வந்துக்கலாம். இப்போ ஓகே, நம்ம வந்து குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் மேலே உள்ள எல்லா குரூப்லையும் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. குரூப் 5 வரையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேம் மெத்தட் தான். குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் இருக்கா, ஸோ அதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் 2க்குள்ளே வந்ததுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மீடியா போய்க்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளோட எண்டு போய்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி -90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரர் ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஜூமுக்கு போயிருக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளுக்குள்ளே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஜூமை கம்மி பண்ணி. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் நான் கொடுத்துருக்க அந்த 5 குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து அந்த டிபியில் மட்டும் அந்த சர்க்கிளில் மட்டும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-17 ஒரு பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பீட் மார்க்கை விட்டு எந்தெந்த குரூப்போட சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த குரூப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ண போகிறீங்க. நான் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10-17 ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பீட் மார்க்கை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த குரூப்போட சைஸை மட்டும் நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க அந்த 10-17ங்கிற அந்த பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. எந்த குரூப்போட சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் உங்களுக்கு எந்தெந்த குரூப்போட சைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ பேக் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். அந்த குரூப்புக்குள்ளே கொடுத்துருக்க அந்த 5 குரூப்லேயும் நீங்கள் வந்து சூப்பராகவே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10-18 ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்து இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் இருக்கா 12-25 இந்த கேப்பில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12-25 ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10-18 இருந்து 12-25 வரை ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே உள்ள மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட இமேஜ் இருக்கா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி -90° வந்து செட் பண்ணிக்கோங்க. -90° செட் பண்ணதுக்கப்புறம் சேம் மெத்தட் தான் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரருங்கிற ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை மூவ் பண்ணி நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் 4 வந்து கொடுத்துருப்பேன். உங்களோட இமேஜை மூவ் பண்ணி ரெக்டாங்கிள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்கேன். அது கீழே கொண்டு வந்து உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? ஸோ உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 4ன்னு சொல்லி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் கீழே இதே மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் எந்த அளவு ஜூம் தேவைப்படுதோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ ஓகேவா, இதே மாதிரி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள அந்த சர்க்கிளுக்குள்ளே தெளிவாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் அந்த கீழே நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கான் போய்க்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகேவா, மேலே உள்ள அந்த ரெக்டாங்கிள் 4க்கு கீழே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மேலே லிரிக்ஸ் இருக்கும், கீழே குரூப் இருக்கும். மேலே லிரிக்ஸ் கீழே குரூப், மேலே லிரிக்ஸ் கீழே குரூப், இப்படி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, லிரிக்ஸ் கீழே குரூப் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 2 இருக்கா. ஸோ அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் 1 இருக்கா, அது கீழே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாம். ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி -90° வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல தான் டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரருங்கிற ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் சைடில் கேப் இருக்கும். அதில் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிள் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. உங்களோட இமேஜை மூவ் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் இமேஜுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டேன்னா சேம் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எப்போதும் போல அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேம் மெத்தட் தான் குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு நான் சொன்ன மெத்தடில் இமேஜ் ஆட் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள மீத எல்லா குரூப்லையும் நான் இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிச்சனோ சேம் மெத்தடில் மீத உள்ள எல்லா குரூப்லையும் மேலே உள்ள எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே மட்டும் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோட எண்டு வரை நீங்கள் வீடியோவில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐகான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.